அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது முட்டைகோஸ் பக்கோடா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. முட்டைகோஸும் வெங்காயமும் நல்லா சாஃப்டாகிடுச்சு. பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இதை நான் கலருக்காக தாங்க சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயம், 1/4 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை, முட்டைகோஸில் இருக்க தண்ணியே போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்கவே இல்லை பாருங்கள், ஆனால் முட்டைகோஸ்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கலர் நல்லா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், கலர் நல்லா மாறி இருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம்.